ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். மார்கழி வருகிறது. மார்கழி அப்படின்னாலே நம்ம ஆண்டாள் தானே. ஆண்டாள் அப்படின்னாலே திருப்பாவை. திருப்பாவை அப்படின்னு சொன்னாலே வேத ரகசியம். ரகசியம் அப்படின்னு சொன்னாலே பிரேமை, அன்பு, காதல், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு, இது எல்லாம் ஆண்டாள் சுலபமாக கொடுத்திருக்கிறது திருப்பாவையில். வேதம், இதிகாசம், புராணம் இதெல்லாம் வாசித்து உள்ளுக்குள்ள அப்படியே அலசி ஆராய்ந்து உணர்ந்து அதன் பிறகு அனுபவிக்க வேண்டிய ஒன்று கிருஷ்ண பிரேமை. அதை சுலபமாக தாய்ப்பால் மாதிரி ஆண்டாள் கொடுக்குறா. பூமி தாய் தானே அவள். பகவான் வராகமூர்த்தி அவளுக்கு என்ன ரகசியத்தை வராக அவதாரத்தில் சொன்னாரோ அது அப்படியே கலியுகத்தில் சாதாரண பாமர ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு வந்துட்டாள் செல்லக்குட்டி ஆண்டாள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச துளசி செடிக்கு கீழே திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே அப்படின்னு சொல்லும்படியா அவதாரம் பண்ணாள். கர்ப்பவாசம் இல்லாமல் சீதை போலே ராதை போலே அவதாரம் பண்ணவள் நம் கோதை. கோதையின் வாய்மொழி, கோதையின் பாவை எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுறது. நம்பிக்கை, சத்சங்கம், நாமஜபம், அவன் கருணையின் ஆழம், அவனுடைய பக்தர்களுடைய பிரபாவம், அவனுடைய லீலா வினோதங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம கோதை ரொம்ப அழகா புரியும்படியா சொல்லியிருக்கா. மார்கழி அப்படின்னாலே கோதை உற்சவம் தானே. ஒவ்வொரு நாளும் கோதையின் கையை பிடிச்சுண்டு விடியற் காலம்பர ஆனந்தமா வடபத்திர சாயிய அனுபவிக்கிறது தானே திருப்பாவை. ஆண்டாளும் அவள் தோழிகளும் கண்ணனிடத்தில் கேட்கறதெல்லாம் தானே திருப்பாவை. நிஜமாவே அவள்தான் திரு பாவை. பாவை நோன்பு இருந்து நம்மையும் பாவையாக்கும் ஒரு விஷயம்தான் திருப்பாவை. வருஷா வருஷம் விதவிதமாக அனுபவிச்சுருக்கோம். இந்த வருஷமும் திருப்பாவை அனுபவிக்க போகிறோம். நம்ம திருப்பாவை எல்லாரும் காத்துருக்க கோபால சுந்தரியோட தான். அவளுடைய தோழி திருமங்கையின் கையை பிடிச்சுண்டு அண்ணனான ராமானுஜரோட பேசிண்டு கோதையோட விதவிதமாக கேள்வி கேட்டுண்டு தொண அவளை தொணப்பிண்டு மற்ற தோழிகளையும் வம்புக்கு இழுத்துண்டு
ஆய்ப்பாடி வீதிகளில் வலம் வரும்படியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வீதிகளில் ஆண்டாளோட கோபாலசுந்தரி கோபாலசுந்தரி அவள் ஆண்டாள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆண்டாள் தன்னை தோழியாக ஏற்றுக்கொள் அப்படின்னு கோபாலசுந்தரிக்கு அந்த உரிமை கொடுத்ததனாலே கோபாலசுந்தரி. கோபாலசுந்தரி யார்? கோபாலவல்லி தான் கோபாலசுந்தரி. கோபாலவல்லி தாசன்ல தாசன் எடுத்தாச்சுன்னா கோபாலவல்லி, அவளே தான் கோபாலசுந்தரி. ஆண்டாள் கோபாலசுந்தரிய தோழியாக அனுமதிச்சதனாலே இந்த அனுபவம் தொடர்கிறது. குருஜி அம்மா வேதவல்லி தான் கோபாலவல்லியை கொடுத்தான். அந்த குருஜி அம்மா தான் கோபாலவல்லிக்கு திருப்பாவையும் கொடுத்தார்கள். குருஜி அம்மா கையை பிடிச்சுண்டு, ஆண்டாள் கையை பிடிச்சுண்டு கோபாலசுந்தரியாக மார்கழி மாதம் முழுக்க உங்களோட அலைய போகிறேன். திருப்பாவை வீதிகளோட ஸ்ரீவில்லிபுத்தூர் வீதிகளில் ஆண்டாள் திருமங்கை நம்ம அண்ணன் யதிராஜர் சுவாமி ராமானுஜரோட ஒவ்வொரு நாளும் விதவிதமான பக்தர்களோட அழகான கிருஷ்ண அனுபவங்களை அனுபவிக்க போகிறோம். அதோ திருமங்கை வந்தாச்சே. ஏ திருமங்கை, வா 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 கோபாலசுந்தரி. வந்தாச்சா? அப்பா, ஊடல் கோபமெல்லாம் அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் மார்கழி ஒரு மாதம் தானே இந்த கோபாலசுந்தரியினுடைய வாழ்க்கைன்னு சொல்லட்டோமா? வருடத்திற்கு ஒரு மாதம் மட்டுமே கோபாலசுந்தரி அனுபவம். ஒன்ன மாதிரியா திருமங்கை? வருஷம் முழுக்க திருமங்கையாவே இருக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா? ஏதான ஒரு ஜென்மால அப்படி கிடைக்கணும். ஒன்ன மாதிரி சுவாமி அப்படி அனுபவிக்கணும். அதுக்கு சத்சங்கம் வேணுமே. அதான் நீ இருக்கேடி, எனக்கு என்ன குறை? இதோ ராமானுஜன் அண்ணா இருக்கா, இதோ செல்லக்குட்டி ஆண்டாள். ஆண்டாள் என்ன கோபாலசுந்தரி, மார்கழிக்கு வந்துட்டியா? பின்ன எப்படாப்பா மார்கழி வரும்னு காத்துட்டு இருக்கேன்ல. நாளைக்கு பொழுது விடிஞ்சோன்னு வரல, எப்படாப்பா பொழுது விடியும்னு இல்லை காத்துட்டு இருக்கேன். உன்னோட ஆடி பாடி ஆனந்தத்தில் திளைப்பதை விட வேற என்ன வேலை எனக்கு சொல்லு பார்க்கலாம்? உன்னை தவிர வேற என்னடி எனக்கு முக்கியம்? ஆமாம், எல்லாம் சொல்லு. ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும் வரமாட்டேங்கிற. நீ தான் வர வைக்கணும், நான் என்ன பண்ணட்டும்? மானசீகமாக இங்கே தான் சுற்றின்னு இருக்கேன். மனசோட சேர்ந்து உடம்பு வரலாம்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. அது வரணும், நீ வர வைப்பாய், வருவேன். ஆண்டாள் ஆண்டாள், சொல்லு. இந்த திருப்பாவையில் யாரெல்லாம் வந்து சொல்லுவாடி? ஓ, அவ்வளவு ஆசையோ? நீ மட்டும் அடுத்த வாழலாம் கேட்டா நாளைக்கும் சொல்லுவிய. இப்போ மட்டும் என்ன? அது சும்மா அப்படி தெரிஞ்சுக்கலான்னு தெரியும், நீ சொல்ல மாட்டேன்னு. ஆனாலும் உன்னோடு இப்படி எதான வம்படிக்கிறதானடி எனக்கு மார்கழியில். மார்கழின்னா
எனக்கு நீதான். உன்னை நம்பி உனக்காகவே உன் கோபால சுந்தரி. புரியுறதோ? நல்லா புரியுறதுடி. ஒழுங்கு மரியாதையா காலையில் வந்து சேர்ந்துடும். அதான் திருமங்கை இருக்காளை கூட்டின்னு வருவா. அடி திருமங்கை, இந்த கோபால சுந்தரியை சரியாக கூட்டின்னு வந்துடும், மார்கழிக்கு தயாராகணும். ஆமாம் ஆமாம், தயாராகணும். அடி இவ பாட்டுக்கு நாளைக்கு மார்கழின்றா. நாளைக்கு இல்லையா? நாளைக்கு தானே. இல்லை, தெளிவாக இருக்கியான்னு பார்த்தோம் நாங்கள் 2 பேரும். பார்த்தாளா திருமங்கை, நீயும் ஆண்டாள் கோஷ்டியோ? அடி நம்ம எல்லாரும் ஆண்டாள் கோஷ்டி தான். சரி, நாளைக்கு மறக்காம வந்துடு. என்னை கூட்டின்னு போயிடுப்பா, ஆனந்தமாக அனுபவிக்கணும். அப்பாடா, மார்கழி வர்றது, மார்கழி பிறக்கிறது, கோபால சுந்தரியும் புதுப்பிறவி எடுக்கிறாள். ரொம்ப நன்றி ஆண்டாள், ரொம்ப நன்றி திருமங்கை. ஏன் ராமானுஜன் அண்ணாவுக்கு நன்றி கிடையாதோ? அவர்தானேடி அஸ்திவாரம். அஸ்திவாரம் இல்லாமல் என்னத்தை சொல்றது? திருமங்கை திருமங்கை. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.